தாலா வரகாத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து பாங்கு பற்றி இன்றைய தொகுப்பு. பச்சை வெங்காயம், பூண்டு போன்றவற்றை உண்ணுதல் பசியின் காரணமாகவோ வேறு காரணங்களுக்காகவோ யாரேனும் வெங்காயம், பூண்டு ஆகியவற்றை உண்டால் நம்முடைய பள்ளிவாசலை அவர் நெருங்க வேண்டாம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த வெங்காய செடியிலிருந்து சாப்பிடுகிறவர் நம்முடைய பள்ளியை நெருங்க வேண்டாம் என்று கைபர் போரின் போது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் இதை பற்றி ஜாஃபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இந்த வெங்காய செடியிலிருந்து சாப்பிடுகிறவர் நம்முடைய பள்ளிக்கு வர வேண்டாம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை ஜாஃபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாயிலாக அறிவிக்கும் அந்த இடம் எதனால் இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளனர் என்று இப்னு ஜுரைஸ் கேட்டதற்கு, சமைக்கப்படாத பச்சை வெங்காயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று அதாஹ் அவர்கள் விளக்கமளித்தார். மற்றொரு அறிவிப்பில் அதன் துர்வாடையையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என்று அதாக அவர்கள் கூறினார்கள் என இதில் வாயிலாக காணப்படுகிறது. மேலும் இதை பற்றி ஜாஃபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பூண்டு, வெங்காயம் ஆகியவற்றை சாப்பிடுகிறவர் நம்முடைய பள்ளியை விட்டு விலகி அவரின் இல்லத்திலேயே அமர்ந்து கொள்ளட்டும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒருமுறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பலவிதமான துருவாடையுடைய தாவரங்கள் கொண்டு வரப்பட்டன. அது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரம் கேட்டபோது அதிலுள்ள கீரை வகைகள் பற்றி விளக்கம் தரப்பட்டது. தம்முடன் இருந்த ஒரு தோழருக்கு அதை கொடுக்குமாறு இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதை தோழர் சாப்பிட விரும்பாமல் இருப்பதை கண்டபோது, நீர் உண்மையாக நீர் சந்திக்காத பலவிதமான மக்களிடம் நான் தனிமையில் உரையாட வேண்டியுள்ளது, இதன் காரணமாகவே நான் சாப்பிடவில்லை என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் அப்துல் அசீஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒருவர் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் வெங்காயம் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று கேட்டதற்கு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அச்செடியிலிருந்து விளைவதை உண்ணுகிறவர் நம்மை நெருங்க வேண்டாம் அல்லது நம்முடன் தொழ வேண்டாம் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார் என குறிப்பிட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.